ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது அடுத்த ப்ராப்ளம். இது வந்து கொஞ்சம் காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம் கான்டெக்ட்ல. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, எக்ஸ் லிமிடெட் அ நியூலி ஃபார்ம்டு கம்பெனி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போதான் இந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போதானா இந்த கம்பெனிக்கு வந்து பாஸ்ட் கிடையாது. ஸோ நம்ம ஒரு வருஷத்தினுடைய டேட்டாவை பற்றி பேச போகிறோம். ஆனால் இந்த கம்பெனிக்கு பாஸ்ட் கிடையாது. பாஸ்ட் கிடையாதுன்னு சொல்கிறதுனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஓப்பனிங் ஸ்டாக் இருக்காது, ஓப்பனிங் டெட்டாஸ் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒர்க்கிங் கேபிட்டலில் பெரிய தாக்கத்தை பண்ணக்கூடிய விஷயங்கள். அது எதுவும் கிடையாது. எக்ஸ் லிமிடெட் அ நியூலி ஃபார்ம்டு கம்பெனி ஹேஸ் அப்ளை டு தி கமர்ஷியல் பேங்க் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் ஃபைனான்சிங் இட்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட். ஸோ புதுசாக ஆரம்பித்த கம்பெனி முதல் தடவையாக பேங்க் அப்ரோச் பண்ணி அவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்டுக்காக லோன் கிரெடிட் ஃபெசிலிட்டி கேட்குறாங்க. தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் அபவுட் தி ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃபார் தி கரண்ட் இயர். ஓகே, ஸோ சில இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னென்ன, அவங்க ரா மெட்டீரியல் வாங்குறாங்க இல்லையா ப்ரொடக்ஷனுக்காக. ஒரு யூனிட்டினுடைய காஸ்ட் 80 ருபீஸ். ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு பே பண்ணுற டைரக்ட் வேஜஸ் வந்து 30 ருபீஸ். ஓவர் ஹெட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது 160 ருபீஸ். ஸோ இது மூணு டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் 170 ருபீஸ் வந்துடுது. இதை வந்து 200 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ 30 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வருது. ரா மெட்டீரியல் ஸ்டாக் எவ்வளோ விற்கிறாங்க, ஆவரேஜ் 4 வீக் கன்சம்ஷன். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, அஸ்யூம் 50% கம்ப்ளீஷன் ஸ்டேஜ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்வர்ஷன் காஸ்ட். இது வந்து நம்ம போன ப்ராப்ளமில் பார்த்த மாதிரி இந்த டைரக்ட் வேஜஸையும் ஓவர் ஹெட்ஸையும் வந்து இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸில் எவ்வளோ போகிறதோ அதில் வந்து அந்த காஸ்ட் வந்து 50% அளவுக்கு எடுத்தால் போதும். மெட்டீரியல்ஸ் இஷ்யூட் அட் ஸ்டார்ட் ஆஃப் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய அர்த்தம் இந்த என்டையர் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பீரியடுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் 50% அப்படின்ற ஆவரேஜ் எல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஃபினிஷ்டு குட்ஸ் 8000 யூனிட்ஸ் இருக்குது. சப்ளையர் கொடுக்கக்கூடிய கிரெடிட் 4 வீக்ஸு, அவங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட் வந்து 8 வீக்ஸு. லேக் இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ், அதாவது வேஜஸ் வந்து எவ்ரி 1.5 வீக்ஸ் தான் வந்து பே பண்ணுறாங்க. பேங்க்ல இருக்கக்கூடிய கேஷ் அண்ட் பேங்க்ல இருக்கக்கூடியதுன்றல எப்போவுமே அவங்க பேங்க்ல மெயின்டைன் பண்ண வேண்டிய கேஷ் வந்து 25,000. அடுத்து என்ன சொல்கிறாங்க, assume that production is carried on evenly throughout the year, 52 weeks, and wages overheads accrue similarly. All sales are on credit basis only. So production வந்து ஈவனாக நடந்துட்டு இருக்கு. wages overheads எல்லாம் சிமிலராக அக்ரூ ஆகிட்டு இருக்கு. சேல்ஸ் எல்லாமே வந்து கிரெடிட் பேசிஸில் தான் இருக்கு. எஸ்டிமேட்டட் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து ஒரு வருஷத்தில் வந்து 1,04,000 கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து 4,000 யூனிட்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்கும். நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல்னா இப்போ அவங்களுக்கு வந்து கரண்ட் அசெட்ஸில், அதாவது ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ், டெட்டாஸ், இதில் எல்லாம் எவ்வளோ வந்து ஃபண்டு லாக் ஆகுது, அண்ட் இவங்களுக்கு எங்கே இருந்தெல்லாம் வந்து கிரெடிட் கிடைக்குது. கிரெடிட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து வேஜஸ் என்ன 1.5 வீக்ஸில் பே பண்ணுறாங்க, ரா மெட்டீரியல்ஸில் கிரெடிட் கிடைக்குது இல்லையா. ஸோ இந்த ரெண்டு கிரெடிட்ஸையும் மைனஸ் பண்ணால் ஒர்க்கிங் கேபிட்டல் கிடச்சிரும். அண்ட் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிற ஏரியா வந்து இதுதான், இந்த கேஷ் அட் பேங்க். ஏன்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ், டெட்டாஸ் எடுத்துருவாங்க. இந்த கேஷ் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை விட்டுருவாங்க. ஸோ மறந்துடாதீங்க, அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணணும். இப்போ அதனுடைய வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆனுவல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒர்க்கிங் நோட் 1, ஆனுவல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கொஸ்டினில் என்ன சொன்னாங்க, 1,04,000 யூனிட்ஸ். அண்ட் ரா மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், ஓவர் ஹெட்ஸ், இந்த 3 எலிமெண்ட் தான் வந்து அந்த 1,04,000 யூனிட்ஸில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ரா மெட்டீரியல் வந்து 1,04,000 யூனிட்ஸ் இன்டூ 80 ருபீஸ். டைரக்ட் வேஜஸ் 1,04,000 யூனிட்ஸ் இன்டூ 30 ருபீஸ். ஓவர் ஹெட்ஸு 1,04,000 இன்டூ 60 ருபீஸ். ஸோ இது மூணையும் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தெரிஞ்சிடும். ஆனுவல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தெரிஞ்சதுன்னா நீங்கள் நிறைய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஆனால் கொஸ்டினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,04,000 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன்லையும் இன்னொரு 4,000 யூனிட்ஸ் வந்து எப்போவுமே ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னுடைய வேல்யூவும் நம்ம அரைவ் பண்ணிடலாம். ஒர்க்கிங் நோட் நம்பர் 2, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டாக். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னா அங்கே வந்து ரா மெட்டீரியல் வந்து பிகினிங்லேயே வந்து ஃபீட் பண்ணிடுறாங்க. டைரக்ட் வேஜஸும் ஓவர் ஹெட்ஸும் வந்து ஆன் அன் ஆவரேஜ். ஸோ 4,000 யூனிட்ஸ் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இல்லையா. அப்போ ரா மெட்டீரியல் 4,000 யூனிட்ஸ் பிகினிங்லேயே போயிடுது.
So 4,000 into 80 rupees 3,20,000. Direct wages வந்து per unit 30 rupees நமக்கு தெரியும். Overheads வந்து 60 rupees per unit. எவ்வளோ work in progress units 4,000. ஆனா on an average அப்படின்றதால நம்ம 50% எடுத்துக்கணும். So direct wages 4,000 units into 30 into 50%. Overheads 4,000 into 60 into 50%. So இது மூணையும் டோட்டல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு work in progress stock கிடைச்சிரும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் கால்குலேஷன் போயிடலாம். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டாக் கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம ரா மெட்டீரியல் ஸ்டாக்கையும் கால்குலேட் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம்னுடைய யூனிக்னஸ் என்னன்னா அங்கங்கே சின்னதாக வந்து நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ ரா மெட்டீரியல் ஸ்டாக் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, நான் ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன், உங்களுக்கு ஸ்க்ரீனில் இல்லை. கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, ரா மெட்டீரியல் இன் ஸ்டாக் வந்து ஆவரேஜ் 4 weeks கன்சம்ஷன். ஸோ இந்த 4 வாரத்தில் வந்து என்ன கன்சியூம் ஆயிருக்கோ அதுதான் வந்து ரா மெட்டீரியல் ஸ்டாக். ஸோ பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க, 1,04,000 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கா, அந்த 1,04,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரா மெட்டீரியல்னுடைய காஸ்ட் என்ன, அதை போய் இங்கேருந்து எடுத்துருவோம். ரா மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட்ஸ் 83,20,000. ஓகே, இதுதான் வந்து 52 வீக்ஸுக்கு. ஓகே, அப்போ ரா மெட்டீரியல் ஸ்டாக் எவ்வளோ வீக் மெயின்டைன் பண்ணுறா, 4 weeks. அப்போ 83,20,000 ஃபார் 52 வீக்ஸ், வாட் இஸ் ஃபார் 4 weeks அப்படின்ற கேல்குலேஷனில் போயிடுவாங்க. ஆனால் கொஸ்டின்ல வந்து என்ன கிளியராக சொல்லியிருக்காங்க, இட் இஸ் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. ரா மெட்டீரியல் வந்து ப்ரொடக்ஷன்லையும் கன்சியூம் ஆயிருக்கு. இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ்லையும் வந்து ரா மெட்டீரியல் 3,20,000 கன்சியூம் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் அக்ரிகேட் பண்ணணும். ஸோ ஒர்க்கிங் நோட் நம்பர் 3, ரா மெட்டீரியல் ஸ்டாக். ஸோ 52 வீக்ஸில் ரா மெட்டீரியல் எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கு, ஃபினிஷ்டு கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக கன்சியூம் ஆனது 83,20,000, ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்காக கன்சியூம் ஆனது 3,20,000. ஸோ டோட்டலாக 86,40,000. இதுதான் வந்து 52 வீக்ஸில் கன்சியூம் ஆயிருக்கு. அப்போ 4 வீக்ஸில் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 86,40,000 டிவைடட் பை 52 வீக்ஸ் மல்டிப்ளைட் பை 4 வீக்ஸ் 6,64,615. சிம்பிள். ஆனால் இந்த ஸ்டாக் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓப்பனிங் ஸ்டாக்லேருந்து வந்ததா, இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்கையும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். 83,20,000 வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ், 3,20,000 ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்காக, ஸ்டாக்ல வைக்கிறதுக்காக இதையும். ஸோ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் என்னன்னு கேட்டால் 86,40,000 ப்ளஸ் 6,64,615, அதுதான் வந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ். ஓகே, ஸோ ரா மெட்டீரியல் ஸ்டாக், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டாக் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது ஃபினிஷ்டு குட்ஸ் ஸ்டாக். ஃபினிஷ்டு குட்ஸ் என்ன இன்ஃபர்மேஷன் கொஸ்டினில் இருக்குது, நான் ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன். கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, ஃபினிஷ்டு குட் இன் ஸ்டாக் வந்து 8,000 யூனிட்ஸ். ஸோ யூனிட்ஸாக சொல்லிட்டாங்க. அப்படின்னா 8,000 யூனிட்ஸ் இன்டூ காஸ்ட் பெர் யூனிட். கொஸ்டினில் வந்து உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து 170 பெர் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 8,000 யூனிட்ஸ் இன்டூ 170, 13,60,000. இதுதான் ஃபினிஷ்டு குட்ஸ். அடுத்த கரண்ட் அசெட் டெட்டாஸ். டெட்டாஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் போங்க. கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க, கிரெடிட் அலௌட் டு டெட்டாஸ் வந்து 8 weeks. ஓகே, அப்போ 8 weeks. அப்போ 8 weeksனுடைய கிரெடிட் சேல்ஸை வந்து நீங்கள் அரைவ் பண்ணணும். கொஸ்டினில் ரொம்ப கிளியராக ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஆல் சேல்ஸ் ஆர் கிரெடிட் சேல்ஸ். சரி, அப்போ சேல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, செல்லிங் ப்ரைஸ் வந்து 200 பெர் யூனிட் அப்படின்னு கொஸ்டினில் இருக்குது. எவ்வளோ யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் டைரெக்டாக கொடுத்துருக்காங்களா, இல்லை. 1,04,000 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 8,000 யூனிட்ஸ் வந்து இன்னும் ஃபினிஷ்டு குட்ஸாகவே இருக்குது. ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன். அப்போது கிரெடிட் அலௌடு வந்து 8 weeks அப்படின்றது நமக்கு தெரியும். கிரெடிட் சேல்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், 1,04,000 மைனஸ் 8,000, 96,000 யூனிட்ஸ். இதுதான் கிரெடிட் சேல்ஸ். இதை 200 rupees செல்லிங் ப்ரைஸில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் சேல்ஸ் ஃபார் த இயர் கிடைச்சிரும் 1,92,00,000. இது வந்து 52 வீக்ஸுக்கு. அப்போ 8 வீக்ஸுக்கு என்னன்றதை கண்டுபிடிங்க, சிம்பிள். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய டெட்டார்ஸ். அடுத்தது 2 கிரெடிட் ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ ஒர்க்கிங் நோட் 6, கிரெடிட்டார்ஸ் ஃபார் ரா மெட்டீரியல்ஸ். இந்த ஏரியாவில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுவாங்க. கொஸ்டினில் வந்து கிரெடிட் அலௌட் பை சப்ளையர் 4 weeks அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், ரா மெட்டீரியல் கன்சம்ஷனை போய் எடுத்துப்பான், 83,20,000 டிவைடட் பை 52 மல்டிப்ளைட் பை 4. இந்த கொஸ்டினுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இது வந்து நியூலி ஸ்டார்டட் கம்பெனி. ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் எங்கெல்லாம் நடந்திருக்கு, ஃபினிஷ்டு கூட்ஸில், ஒர்க் இன் ப்ராக்ரஸில், ரா மெட்டீரியல் ஸ்டாக்காக கீப் அப் பண்ணதில்லை. அப்போ பாருங்கள், பர்ச்சேசஸ் டூரிங் த இயர் அப்படின்னு பார்த்துட்டா 83,20,000 இது வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ் ப்ளஸ் 3,20,000 இது ஒர்க் இன் ப்ராக்ரஸ்.
இது ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ஸ்டாக் பண்ணது. ஸோ டோட்டலாக 93,04,650. இதுதான் 52 வீக்ஸுக்கு. அப்போ 4 வீக்ஸ்க்கு எவ்வளோ? சிம்பிள். ஓகே, அடுத்தது கிரெடிட்டார்ஸ் ஃபார் வேஜஸ். கிரெடிட்டார்ஸ் ஃபார் வேஜஸ் என்ன இன்ஃபர்மேஷன்? லேக் இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் வந்து 1.5 வீக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து இன்ஃபர்மேஷன். அப்போ வேஜஸ் வந்து எங்கெல்லாம் வந்து கமிட் ஆகுது? ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ரெண்டு இடத்துலையும் வந்து லாக் ஆகுது. நம்ம வந்து ஆனுவல் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் டைரக்ட் வேஜஸ் வந்து எடுத்தோம். 1,04,000 into 30 or 35 சம்திங். ஓகே, இருங்க நான் கொஸ்டினில் பார்க்குறேன். கொஸ்டினில் வந்து 30 rupees. அதுக்கப்புறமா ஒர்க் இன் ப்ராக்ரஸ்லையும் நம்ம வந்து டைரக்ட் வேஜஸ் எடுத்தோம். அங்கே வந்து 4,000 யூனிட்ஸ் into 30 into 50% அப்படின்னு எடுத்தோம். ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது 31,20,000 + 60,000. இங்கேயும் ஸ்டூடெண்ட் என்ன தப்பு பண்ணுவான்னா 4,000 யூனிட்ஸ் into 30 அடிச்சுட்றோம். அப்போ 1,20,000 ஆகிடும். 1,20,000 50% தான் எடுக்கணும். டோட்டலாக 31,80,000. இது வந்து 52 வீக்ஸ்க்கு. அப்போ 1.5 வீக்ஸ்க்கு எவ்வளோ? சிம்பிள், 91,731. இப்போ டைரெக்டாக வந்து நம்ம கம்ப்யூட்டேஷன் போயிடலாம். எஸ்டிமேட் ஆஃப் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் கரண்ட் அசெட்டு. ரா மெட்டீரியல் நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஒர்க்கிங் நோட் 2, ஃபினிஷ்டு குட்ஸ், டெட்டாஸ். இங்கே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் வந்து கேஷ் அண்ட் பேங்க் பேலன்சஸ் 25,000. ஸோ டோட்டல் பண்ணுங்க. இதுதான் வந்து உங்களுடைய டோட்டல் கரண்ட் அசெட்ஸ். இதுலேருந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து மைனஸ் பண்ணலாம். கிரெடிட்டார்ஸ் ஃபார் ரா மெட்டீரியல், ஒர்க்கிங் நோட் 6, கிரெடிட்டார்ஸ் ஃபார் வேஜஸ், ஒர்க்கிங் நோட் 7. ஓகே, ஸோ 53,03,461 இருந்து 8,07,471 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைச்சிரும் 46,95,990. Thank you.